ரொம்ப நன்றிங்க. லீவ்ல மறுபடியும் வரியா? கண்டிப்பா வரேன் கார்த்தி சார். கார்த்தி சார் பை. தாத்தா பாட்டி பை. என்ன கார்த்தி, போகும்போது பத்துக்கம் ஹோட்டல நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். கேரியர் மீல்ஸ்னால பேய் பிசாசுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுறீங்க. பயந்தாலும் தைரியமாக இருந்தாலும் எடுப்பு சாப்பாடு நம்ம வீட்டுக்கு இன்னும் 4 நாளைக்கு வரவே வராது. ஏன்? சாப்பாடு கொண்டு வர பையனுக்கு ஆக்சிடென்ட் பயங்கரமாக நசுங்கி. என்னாச்சு பையனுக்கு? நசுக்குனது சாப்பாட்டு கேரியர், பையனுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏன்பா கார்த்தி, எங்களை பார்த்துக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? புரிய முடியாது சொல்லேண்டி. இந்த வருவா ஹோட்டல் சாப்பாடுன்னு தலையில் எழுதிட்டான். நீயும் உங்கள் அம்மாவும் சமையல் பண்ண விட மாட்டேங்கிற. அது ஒரு வகையில் கரெக்டு தான் வச்சுக்க. அவள் 5 நிமிஷம் அடுப்படி நின்னா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீ தான் அவள் காலமுத்த வேண்டியதாக இருக்குது. உன் பொண்டாட்டி மேலே போய் 5 வருஷம் ஓடி போச்சு. உன்னை பார்த்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறப்ப எனக்கு தெரியவே இல்லை. வேலைக்கு போறியே, 10 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்தோன்னுண்டா. நேரங்காலம் இல்லாத பத்திரிக்கை வேலை, அதுவும் நைட் டியூட்டி வந்துச்சுன்னா போச்சு. நாங்கள் பத்திரமா இருக்கோம்னு ஆபீஸ்லேருந்து குறைச்சி 6 வாட்டியாவது ஃபோன் பண்ணுறேன். எங்களால் உனக்கு ரொம்ப கஷ்டம்பா. உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது. ஒன்றும் பண்ண, ஒரு ரூம் தனியாக எடுத்தேன்னா இந்த தொல்லை இல்லாமல் ஹாயாக வரலாம் போகலாம். எங்களை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டேன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். என்னப்பா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்கள் 2 பேரையும் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வீட்டில் நான் மட்டும் தனியாக வெத்த சொத்தை பார்த்துட்டு காலத்தை விட்டணுமா? உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது என் காதில் விழுந்தது, இப்போ ஏதோ அப்படி இப்படி சிரிச்சிட்டு இருக்கல, அது நின்றுடும். இல்லடா, முதியோர் இல்லைன்னா முதியோர் இல்லைம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றாரா? எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஒன்றும் இல்லை, ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது, அதான் ஓடி வந்தேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கு. வைஃப் கூட ஊர்ல இல்லை, அகமதாபாத் போயிருக்காரு. கார்த்தி சார். Hey, how are you? Fine. Hello. ஹலோ. எங்க ஸ்பீடா போறீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போறேன். நாங்களும் ஸ்டேஷன் தான் போறோம். வெயிட் பண்ணுங்க, ஒண்ணா போலாம். உங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஏதோ கேரியர் மீல்ஸ் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. கார்த்தி சார், நீங்க போட்டோகிராஃபர் தானே? ஆமா. சச்சினை போட்டோ எடுத்துக்கீங்களா? இல்ல. அப்ப டயானாவ? இல்ல. கார்த்தி சார், நீங்க வேஸ்ட். அம்மா மாதிரியே. லாரா சைன் பண்ண பேட் கேட்டிருந்தேன், வாங்கி தரவே இல்ல. நான் வாங்கி தந்தா என்ன கொடுப்பேன்? அந்த பேட்டாலே ஒரு உத. ஏய், சும்மா ஜோக் சொன்னேன். அந்த பேட் மட்டும் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க மூஞ்சி ஃபுல்லா கிஸ்ஸா கொடுத்துறேன். உனக்கு பேட் வாங்கி கொடுத்து மூஞ்சி போய் எச்சில் பண்ணிக்கணுமா? ஓகே ஓகே. கார்த்தி சார், அம்மா எங்க? நானாவது சின்ன பையன், நீங்க பெரியவங்க. பொறுப்பா அம்மா போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. அம்மாக்கு வயசாச்சு தவிர ரோட் கிராஸ் பண்ண கூட தெரியல. டேய், பெரியவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, நீங்க இவ்ளோ பெரியவங்களா இருந்து சின்ன பையனை ஏமாத்தது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடா சொல்ற? நேரா ஸ்டேஷன் போனா என்ன அர்த்தம்? ஐஸ்கிரீம் என்னாச்சு?
சொல்ல போறேன். பில் சார். இல்ல நான் தரேன். இல்ல இல்ல நான் பே பண்றேன். இருங்க. இல்ல நான் தரேன். இல்ல ப்ளீஸ் நான் ப்ளீஸ். தேங்க் யூ. புருஷன் பொண்டாட்டி இதுல யார் பே பண்ணா என்னங்க? वो नंबर तो ये नहीं है, फोन रख दीजिए प्लीज. ஏன்பா இப்படி ஓடுற? ஃபோனுக்காக தான். அதுக்காக பாதி குழி இல்லையா? இல்லை, சித்ராவுக்காக பேங்க்குக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், கிடைக்கல. வீட்லேயும் இல்லை. வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு வந்தேன். ஒரு வேளை சித்ரா ஃபோனாக இருக்குமா என்ன வந்தா? சரி பண்ண. இல்லை வேண்டாம், அவங்க வீட்டில் ஃபோன் இல்லை, வெளியே வந்தால் பேசணும். அவங்களே பண்ணட்டும். மறுபடியும் குளிக்க போறியா தொடச்சுக்க போறியா? கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சின்ன பையனை வளர்க்குற கஷ்டம் அவனுக்கு இருக்காது, வயசான எங்களை பார்த்துக்கிற கஷ்டம் அவனுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நான், என் வீட்டுக்காரம்மா, கார்த்தி, நீ, அந்த சின்ன பையன் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு இருக்கு. இல்லைன்னா உன் வீட்டுக்காரனும் அவன் வீட்டுக்காரையும் எதுக்காக ஒரே ஆக்சிடென்ட்ல சாகணும்? எதுக்காக நீ அவனும் பாம்பேல சந்திக்கணும்? எல்லாத்துலேயுமே உப்பர்வாலா பங்கு இருக்கு. இந்த கல்யாணத்தில் கார்த்திக் விருப்பம் இருக்கிறதா எனக்கு தோணுது. நீ என்னமா சொல்ற? இப்பவே சொல்லணும்னு அவசரம் இல்லை, நிதானமா யோசனை பண்ண. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்டோ வேணா கூட்டிட்டு வரட்டுமா? உன் மனசு புண்படும்படியா ஏதாவது பேசியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிருமா. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். எதையும் மனசுல வச்சுக்காத. வரேன். என்னால காரியமே கெட்டு போச்சு. நீ போயிருந்தீன்னா டைம் பார்த்து கேட்டிருப்ப. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இல்லை? கல்யாணம் வேண்டான்னு சித்ரா முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட என்ன, நான் கேட்டேன் என்ன? ஆக்சுவலி நான் கேட்டு அவங்க மறுத்து இதெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதுக்கேப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வாங்க. ஒரு நிமிஷம். ஐ திங்க் உங்களுக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எது கூப்பிட்டேன்னா இது எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லத்தா. மறுபடியும் உங்களுக்கு என்ன சந்திக்கிற நிலைமை ஏற்படாது.
सब बैठो 5 ले ऐसा கார்த்திக் சார் நீங்க ரொம்ப நாளா பார்க்கல மறந்துட்டீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு அப்புறம் தான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன். நான் ஒரு புது சைக்கிள் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ரீட் கேட். வெரி குட். போடா. அம்மாக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, கத்து தரீங்களா? யாருக்கு? அம்மாக்கு இல்ல, எனக்கு. சொல்லித்தரேன். எப்போ? வரேன்னு சொல்லுவீங்க, நான் வரமாட்டீங்க. எப்போ வர போறீங்கன்னு இப்பவே சொல்லுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சிவா. தெரியுமா? வா. நீங்க எப்போ வர போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு வரேன். ஓகே. இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வரவே மாட்டீங்க. வரேன். अरे சார், நேற்று என்ன நடந்தது தெரியுமா சார்? பக்கத்து வீட்டுக்கார வீடு போந்து நம்ம சித்ரா கிட்ட கலாட்டா பண்ணியிருக்கான். நம்ம ப்ரூஃப் ரீடர் விட்டல் வீடு அங்கே தான் இருக்குது. அவன் சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரியும்.